அருணிமா சின்ஹா, யமனையே ஏமாற்றிய இளம்பெண். அருணிமா சின்ஹா ஒரு தேசிய அளவிலான வாலிபால் வீராங்கனை. 2011ஆம் ஆண்டு ஒரு நாள் அவர் லக்னோவிலிருந்து டெல்லிக்கு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அன்று இரவு ரயிலில் புகுந்த சில கொள்ளையர்கள் அருணிமாவின் தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றனர். தைரியமாக அவர்களை எதிர்த்து போராடினார் அருணிமா. ஆத்திரமடைந்த கொள்ளையர்கள் ஓடிக்கொண்டிருந்த ரயிலிலிருந்து அவரை வெளியே தூக்கி வீசினர். அடுத்த தண்டவாளத்தில் விழுந்த அருணிமா மீது எதிர் திசையில் வந்த மற்றொரு ரயில் ஏறியது. இதில் அவரது இடது கால் துண்டானது, வலது கால் எலும்புகள் நொறுங்கின. அந்த இரவு முழுவதும் நான் தண்டவாளத்திலேயே கிடந்தேன். என் கால் துண்டாகி ரத்தம் கொட்டியது. சுமார் 49 ரயில்கள் அந்த இரவில் என்னை கடந்து சென்றன. எறும்புகள் என் காயத்தை சுற்றிலும் மொய்த்தன. நான் சாவிற்கும் வாழ்விற்கும் இடையில் போராடினேன். மறுநாள் காலையில்தான் கிராம மக்கள் அவரை கண்டெடுத்து மருத்துவமனையில் சேர்த்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது, இனி உன்னால் நடக்க முடியாது, விளையாட முடியாது என்று பலரும் பரிதாபப்பட்டனர். ஆனால் அருணிமா அப்போது ஒரு முடிவெடுத்தார். உலகமே முடியாதென்று சொல்வதை நான் முடித்து காட்டுகிறேன். நான் எவரெஸ்ட் சிகரம் ஏறுவேன். துண்டிக்கப்பட்ட கால்களுக்கு பதில் செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டன. பல மாதங்கள் கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டார். எவரெஸ்ட் ஏறிய முதல் பெண்மணியான பச்சேந்திரி பால் அவருக்கு பயிற்சி அளித்தார். 2013ஆம் ஆண்டு மே 21இல் அசாத்தியமான போராட்டத்திற்கு பிறகு எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைந்தார் அருணிமா. எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய உலகின் முதல் மாற்றுத்திறனாளி பெண் என்ற உலக சாதனையை படைத்தார். உன் மனம் எதை நம்புகிறதோ அதை உன்னால் சாதிக்க முடியும். தடைகள் என்பவை உன்னை நிறுத்துவதற்கல்ல, நீ எவ்வளவு உறுதியானவன் என்பதை உலகுக்கு காட்டுவதற்கே.